Hi friends, வணக்கம். Welcome to Pushpalatha Samayal. வாங்க இந்த வீடியோல புசு புசுன்னு பூரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் நல்ல சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் அப்படிங்கற லெட்டர்ஸ் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். புசு புசுன்னு பூரியும் அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி வச்சிடலாம். அப்பதான் நம்ம பூரியை நல்லா சுட சுட சுட்டதும் சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கு மசால் பண்றதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு மசாலுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து ரெண்டா வெட்டி குக்கர்ல போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்ட்டா வெந்துரும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமா 2, அதுக்கப்புறம் 2 இன்ச் இஞ்சி ஒரு துண்டு, 4-5 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரே ஒரு தக்காளி பழமும் ரெடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது வாணலி எடுத்துட்டு அதை அடுப்பில் வச்சுக்கோங்க. சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. உங்களுக்கு எண்ணெய் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இந்த கருவேப்பிலையை முதல்ல போட்டுக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் பொரியும் போது நல்ல வாசனை அப்படி வெளியே வரும். அது கூட இந்த மற்ற பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கி விடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். நல்லா வதக்கணும். வதக்கும் போது நல்ல இஞ்சியோட வாசனை வெளியே வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இஞ்சியோட வாசனை வெளியே வந்ததுமே இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு இது கூட போட்டுடலாம். இது கூட முதல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும். உருளைக்கிழங்கு மசிக்கிறது உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு மசிக்கணுமோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. ஒரு சில வீட்டில் நல்லா மசிஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். ஒரு சிலர் வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக உருளைக்கிழங்கு இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கி விடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடணும். எல்லா பக்கமும் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். உருளைக்கிழங்குக்கு எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதுன்னு பார்த்து ஊற்றுங்க. உருளைக்கிழங்குக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். உருளைக்கிழங்கு கொதிக்கும் போது அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நல்ல வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டுடலாம். போட்டு இப்போ உருளைக்கிழங்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம பூரி செஞ்சிடலாம். பூரி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவையும் உப்பையும் நல்லா கலந்து விட்டுடணும். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். பூரிக்கு மாவு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசையணும். நல்ல ஈரமாக சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த மாதிரி குத்தினா இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கணும். அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பூரி நமக்கு நல்லா இருக்காது. பிசைஞ்சிட்டு இப்போ உருட்டி போட்டுடலாம். அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. பிசைஞ்ச உடனே தேய்ச்சி பொரிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இதை தேய்ச்சி வச்சுக்கலாம். பூரி எப்போவுமே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போட ஆரம்பிக்கணும். ஒரு 10 பூரியாக தேய்ச்சி வச்சுட்டு பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து மாவில் தொட்டு அதை நல்லா உருட்டி தேய்க்கிறேன். மாவில் தொட்டு தேய்ச்சா எண்ணெயெல்லாம் ரொம்ப கசகசான்னு ஆகிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்ணெய் கூட தொட்டு தேய்க்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி மாவில் தொட்டு தேய்ச்சிட்டு கடைசியாக இந்த மாவு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துருவேன்.
இந்த மாதிரி மாவை நல்லா தட்டி எடுத்துட்டோன்னா எண்ணெய் அந்த அளவுக்கு கசகசான்னு ஆகாது. பூரிக்கு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் தேய்க்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரவுண்டாக தேய்க்க வரும்னா தேய்ச்சிக்கோங்க, இல்லை எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பு வச்சு சும்மா அமுத்தி எடுத்தால் மட்டும் பத்தாதுங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு சைடெல்லாம் நல்லா அழகாக கட் ஆகி இப்படி ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து நல்லா சுருக்குன்னு காஞ்சிருக்கணுங்க. எண்ணெய் காய்கிறது லேசாக அந்த புகை இருக்கணும். அந்த புகை வந்தால் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். பூரி நல்லா பொங்கி வரும். லேசான சூடு இருக்கும்போது பூரியை உள்ளே போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பொங்கி வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பூரியை போட்டதும் இந்த மாதிரி அதை அமுத்தி விடணும். அமுத்தி விட்டால் இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வந்துடும். அப்புறம் திருப்பி விட்டு நல்லா அந்த சைட்ஸ் எல்லாம் எண்ணெய் படுற மாதிரி தள்ளி விடணும். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டோன்னா பூரி கலர் மாறிடும். அப்புறம் சாப்பிடும் போது மொறுன்னு ஆகிடும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. பார்த்திங்களா புசுன்னு பூரி எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ பூரியும் மசாலும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பூரியும் மசாலும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூரி செய்யும் போது எங்கள் வீட்டில் எப்போவுமே பூரி எக்ஸ்ட்ராவாக தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தினதுக்கப்புறமா வர ஆப்ஷனில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.